தங்கச்சியை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுவோம். கயல் இங்கே தானே இருக்கா? ஏன் காணன்னு எல்லாரும் வெளியில போய் தேடுறாங்க? கயல் என் தங்கம். அங்கிள், யார் நீங்க? அங்கிளா? கயல் என்னைய தெரியல, நான் தான் உங்க அப்பா. அங்கிள், நான் கயல் கிடையாது. என்னம்மா நீனு அப்பாவே பார்த்து அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுற? என்னது இது ட்ரெஸ்ஸு? அங்கிள், என் பேர் ஜீவா, நான் கயல் கிடையாது. என்னம்மா சொல்ற? கயல் என்ன ஆச்சு உனக்கு? அச்சோ அங்கிள், நிஜமாலுமே என் பேர் கயல் இல்ல, என் பேர் ஜீவா. கயல் காண போயிட்டாங்க. என்ன கயல் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உன்னையவே நீ காணான்னு சொல்லலாமா? சோ, யாராவது வாங்கலைங்க. என்ன வெளியில ஒரே சத்தமா இருக்கு? ஏன் கயல் என்னைய பார்த்தோன்னே ஒழுங்கா பேச மாட்டேங்கிற? என்ன ஆச்சு? அப்பா நான் வந்து பார்க்கலன்னு கோவமா? சோ அங்கிள், என் பேர் கயல் இல்ல. ஆண்டி ஆண்டி, இங்க வாங்கலே, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கயல் கயல்ட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, வந்து கேளுங்க என்னன்னு. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க கயல்? தேவி நீதானா? நம்ம பொண்ணு இந்த இங்க இருக்கால, எதுக்கு காணன்னு தேடிட்டு இருக்கீங்க? ஏங்க, இவன் நம்ம பொண்ணு இல்லைங்க. என்ன? இவன் நம்ம பொண்ணு இல்லையா? என்ன தேவி சொல்ற? என்ன தங்க சொல்றது? இந்த பொண்ணு பேரு ஜீவாவா, நம்ம கயல் இல்லையாங்க. உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரியே இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அங்கிள், உங்க பொண்ணு கண்டிப்பா கிடைச்சிருவா, வருத்தப்படாதீங்க. சரிம்மா. உன் பேர் என்னம்மா சொன்ன? ஜீவா அங்கிள். அப்படியே என் பொண்ணு மாதிரியே இருக்கம்மா. எல்லாரும் அப்படிதான் அங்கிள் சொல்றாங்க. நானுமே அவங்கள பார்த்ததே இல்லை. ஆனா என் பொண்ணு அங்கிள் அப்படி இப்படின்லாம் பேச மாட்டா. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது, ஆனா நீ நல்லா இங்கிலீஷ் பேசுறமா. தேங்க்ஸ் அங்கிள். ஓகே அங்கிள், என்னோட ரூம் அங்கே இருக்கு, நான் கிளம்புறேன். போயிட்டு வாமா. தேவி நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் போய் உன் அண்ணனையும் அண்ணியையும் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன். அவங்கள போய் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? நம்ம பொண்ணை ஃபர்ஸ்ட் தேட பாருங்க. அவங்கள்ட்ட பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. என்ன தேவி இப்படிலாம் பேசலாமா? என்னதான் இருந்தாலும் அவர் உங்க அண்ணனை இப்படிலாம் பேசக்கூடாது. நீனு அண்ணன் நம்ம அண்ணன். நான் இவ்வளவு சொல்றேன், எங்க அண்ணன் எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசல. தான் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லி பேசிட்டு கத்திட்டு போனாரு தெரியுமா? இங்க பாரு தேவி, அவருக்கு என்ன நிலைமைங்கிறத அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீங்க 2 பேரும் கத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்ன நடந்துச்சுன்னு அவர் கண்டிப்பா யோசிச்சுட்டு தான் பேசி இருந்திருப்பாரு. ஆமா, நீங்களும் எனக்காக பேசாதீங்க, எல்லாருமே அவங்களுக்காக மட்டும் பேசுங்க. நான் ஒருத்தி தான் என் பொண்ணு காணோன்னு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா யாருக்குமே என் மேல ஒரு அக்கறை கூட இல்லை. இங்க பாரு தேவி, நீ புலம்புறதை விட்டுட்டு பேசாம படுத்து தூங்கு. நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஆமா, இவர் மட்டும் என்ன என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரா என்ன? என் பொண்ணு அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ தெரியல. பெத்தவனா எனக்கு தான் அந்த வழியெல்லாம் புரியும். விடிஞ்சிருச்சா அர்ஜுன்? சொல்லுங்க மச்சான். அர்ஜுன், நைட்டு ஃபுல்லாக நம்ம கையில் தேடியும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. அதான் மச்சான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், அவள் எங்கே போனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இப்படியே நடந்து போவோம். அங்கிட்டு வழியில் யாராவது பார்த்துனா கேட்கலாம். சரிங்க மச்சான். அர்ஜுன், அங்கே தூரத்தில் ஒரு வீடு தெரியுது, அந்த வீட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பார்ப்போம். எங்கே வீடு தெரியுது? இதோ அங்கே பாருங்க. சரிங்க மச்சான், வாங்க போகலாம். அடிப்பாவி, உட்கார்ந்து மேனிக்கே தூங்குறாளே இவ. இப்ப எழுப்பலாமா வேண்டாமா? இப்படி கீழே விழுந்துருவா போலயே. ஏத்தா ஏத்தா ஏத்தா, கண்ணை திறந்து பார்த்தா. சொல்லுங்கக்கா. ஏத்தா, உனக்கு சத்த அசருதுன்னா போய் அங்கே போய் கட்டிலில் படுக்க வேண்டியதானே? எனக்கே தெரியலக்கா, அப்படியே உட்காந்து மினிக்கே தூங்கிட்டேன். நைட்டெல்லாம் தூங்கலல்ல, அதை தான் முன்னாடியே சொன்னேன், போய் உன் இடுப்பை சாய்ச்சி படுத்துருன்னு. அதுவும் புள்ளத்தாச்சி பிள்ளைனா நல்லா தூக்கம் வரும். நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே தா. சரிங்கக்கா, நான் அங்கே போய் படுத்திருக்கேன். சமைச்சிட்டிங்களா? எதுவும் உதவி எதுவும் வேணுமா? நீ ஒரு உதவியும் பண்ண வேணாத்தா, நீ நல்லா தூங்கு. சரிங்கக்கா. நல்லா புள்ள உட்காந்து மெனிக்கே தூங்குறா. பாவம் இந்த பிள்ளை, அவள் புருஷனை பார்க்காம ரொம்ப தவிக்கிறா. நம்மளுக்கு புரியுது, இந்த மனுஷன்கிட்ட கேட்காம விட்டுவிட்டோம். மனுஷன்ட்ட ஃபோனை கேட்டிருந்தேன்னா கொண்டாந்து கொடுத்துருப்பாரு. இவளும் 2 வார்த்தை பேசிட்டு அவள் புருஷனை பார்த்துட்டு சந்தோஷப்படுவா. வயிற்று பிள்ளைக்காரி வேற, அவள் புருஷனை ஏங்குறா போலாக்கு. என்ன பண்ணுறது, விதி நம்ம கிட்ட வந்து இருக்கணும்னு இருக்கு போல. யார் அது இந்த நேரத்தில் அம்மா அம்மான்னு கத்துறது? சமைச்சு இப்போதான் கையை அலம்புனது, அதுங்காட்டி சாப்பாடு கேட்டு வந்துட்டாங்க. சரி, யார் என்னன்னு போய் பார்ப்போம். என்ன மச்சான், இன்னும் யாரையும் காணோம்? வருவாங்க மச்சான், கொஞ்சம் அமைதியா இருங்க. யாராவது இருக்கீங்களா?
இவனுங்களா? இவனுங்க அந்த கடத்தின கும்பலோட சேர்ந்தவங்கல்ல. கரெக்டா இவளை தேடி இங்கேயே வந்துட்டாங்களா? எப்படி சொல்லி சமாளிக்கிறது? அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி இருக்குமா? ஏயா, வரவன் போறவனுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கறதுக்கு நான் என்ன குடங்குடமாவை பிடிச்சி வச்சிருக்கோம்? ஏம்மா இப்படி கோச்சுக்கிறீங்க? நாங்கள் என்ன குடிக்க தண்ணி தானே கேட்டோம், வேற ஒன்றும் கேட்கலையே. ஏன் வேற எதுவும் கேட்டால் நாங்கள் கொடுத்துருவோமா என்ன? வெளியாளுங்களை நம்பி நாங்களும் எதையும் தரமாட்டோம். நாங்களும் இப்போ உஷாராயிட்டோம். ஏம்மா, எங்களை பார்த்தா என்ன கொள்ளைக்காரவங்க கொலகாரவங்கள மாதிரியா இருக்கு? கொள்ளைக்காரங்க கொலகாரவங்களாம் இந்த மாதிரி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வராங்க. எவன் பக்கி மாதிரி வரான்? அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுங்க, ரொம்ப தாகமாக இருக்கு. தண்ணியும் கிடையாது, வெந்நீரும் கிடையாது. வேற வீடு இருந்தால் பார்த்து போங்க. இந்த ஏரியா சைடு எந்த வீடு இல்லையேம்மா, உங்கள் வீடு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? தண்ணியே இங்கே வர காணாமா? எங்கேருந்து நான் உங்களுக்கு தண்ணியை கொடுக்கறது? சரிம்மா, கோவப்படாதீங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். சொல்லிக்கிட்டே இருக்காம கிளம்புற வழியை பாருங்க. ஆ சரிங்கம்மா. எப்பாடா, எப்படியோ பேசி அனுப்பிட்டோம். இவளை மட்டும் பார்த்துருந்தாங்க, அப்புறம் கடத்திட்டு போயிருப்பாங்க. அம்மா, என்ன? கோச்சிக்காம ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுறீங்களா? என்ன பண்ணணும்? இல்லை, நாங்கள் ஒரு பொண்ணை தேடி வந்திருக்கோம். அந்த பொண்ணு பார்த்து இந்த சைடு வந்தாங்களான்னு பார்த்து சொல்கிறீங்களா? பாத்தியா இவனுங்களை? என்கிட்டே வந்து அந்த பொண்ணை பற்றி கேட்குறாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும் இவனுங்களுக்கு. இன்னும் இந்த அன்னக்கிளியை பற்றி இவங்களுக்கு தெரியல. சொல்லுவேனா நான்? எந்த பொண்ணை பற்றியும் எனக்கு தெரியாதுப்பா. ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணுங்க. உங்கள் மூஞ்சியை பார்த்தாலே சரியில்லாத மாதிரி இருக்கு. ஏம்மா, நாங்கள் என்ன கேட்டுட்டோம் உங்ககிட்ட? அப்படி நகை பணத்தையும் அவங்ககிட்ட கேட்டோம், தண்ணி கேட்டோம், கொடுக்கல. சரி, இவர் தான் ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காருன்னு பொண்ணு போட்டவ காமிக்கலான்னு வந்தா என்னமோ வள்ளுவல்லுன்னு உள்ளூர. யோ, யார் இடத்துக்கு வந்து யாரை பேசுற நீனு? இங்கேருந்து ஓடி போயிரு. இங்கேருந்து அருவாவை நான் எடுத்தேன், ஒரே சீவு தான் பார்த்துக்கோ. இந்த ஏரியாவில் என்னைய பற்றி கேட்டு பாரு, நான் யாரு என்னன்னு. சும்மா ஏன் முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்க? மச்சான், பிரச்சனை வேணாம், விடுங்களேன். எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறீங்க? இல்லை மச்சான், நம்ம என்ன அப்படியே பிடுங்கிக்கிட்டு ஓட போகிறோம்? இல்லை இந்த அம்மாட்ட அப்படி என்ன தான் இருக்க போகுது? ஓஹோ, அப்போ என்கிட்ட என்ன இருந்தாலும் புடுங்கிட்டு போகிற எண்ணத்தில் தான் வந்திருக்கீங்க. அப்போ நான் பேசுனது கரெக்டு தானே? ஒழுங்கா இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்க. இங்கேருந்து கத்துனே 8 கும்பலும் வந்து நின்றோம். அப்புறம் பஞ்சாயத்து தான் வைக்கணும், பார்த்துக்குங்க. கத்துமா, என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துக்கிறேன். மச்சான் மச்சான், வேணாம் மச்சான், சும்மா இருங்க. அம்மா மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாமல் வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டோம். இனிமேட்டு இந்த சைடே வரமாட்டோம், போதுங்களா? சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காம இங்கேருந்து இடத்த காலி பண்ணுற வழியை பாருங்க. வந்துட்டாங்க. ஏமாச்சான் அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இல்லை அர்ஜுன், நம்ம என்ன அப்படி தப்பாக கேட்டுட்டோம் இந்த அம்மா இந்த கற்றுது? கிராமத்து ஆளுங்க கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்குவாங்க, அமைதியாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் நான் கிராமத்தில் தானே இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பஜாரியான பிள்ளைய நான் பார்த்ததே இல்லை மாப்பிள்ள. சரிங்க மச்சான், விடுங்க, பரவாயில்ல. நம்மளுக்கு இது முக்கியம் இல்லை, நம்மளுக்கு கையில் தான் முக்கியம். நம்ம கையில் போய் தேடி பார்த்துட்டு வருவோம் வாங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இந்த அம்மாட்ட கத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? நம்ம வேலையை தான் பார்க்கணும். சரி வாங்க, நம்ம போய் கையில் தேடி பார்ப்போம். அர்ஜுன், என்னப்பாச்சு? சரிப்பா, கையில் கிடைச்சோன்னே இன்ஃபார்ம் பண்ணிடு எங்களுக்கு. நான் ஃபோனை வச்சுறேன். அத்தான் சண்முகம், நீ எப்போ வந்த? வா சண்முகம். வரேன் தான். எல்லா விஷயம் கேள்விப்பட்டு தான் வந்திருக்க போல. ஆமாத்தான். என்ன ஆச்சு? என் பொண்ணு எங்க? என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ளார எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. வாங்கண்ணே. வாமா. இப்ப வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அர்ஜுன்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தேன். இன்னும் கையில தேடி கண்டுபிடிக்கலப்பா அப்படின்னு சொன்னான். முழுசா ஒரு நாள் ஆக போகுது. அந்த பிள்ளை எங்க போச்சோ ஏதாச்சோ என்னன்னு ஒண்ணுமே விவரம் தெரியல. அதான் பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? அதை தான் நாங்களும் அடுத்த கட்டமா முடிவெடுக்கலான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் யாரு சொல்றதையும் எதையும் நம்பல. எனக்கு தெரியும் நீங்க எப்படி பாத்துக்குவீங்கன்னு. நானும் சாமி கிட்ட அதை தான் வேண்டிக்கிறேனே, கையில் சீக்கிரமா கிடைக்கணும்னு. கவலைப்படாத தங்கச்சி, கண்டிப்பா கிடைச்சிருவா. எனக்கு அர்ஜுன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நாங்களும் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். வாங்க மாமா. வாத்தேன்னு நல்லா இருக்கியாத்தா? நல்லா இருக்கேன் மாமா. என் தங்கச்சியை பத்தி நானே சொல்லக்கூடாதுதான், ஆனா என் பொண்ணை பத்தி ரொம்ப மோசமா பேசுறா. என்ன தேனை பத்தி அதை என்ன பேசுனா? குழந்தை இல்ல அது இதுன்னு ரொம்ப பேசிட்டா சண்முகம். என்ன சொல்றீங்க அத்தான்? உண்மையை தான் சொல்றேன். அதுவும் இல்லாம என்ன வளர்ப்பு வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை பார்த்து கேட்கறா. ஒரு மதனின்ற மரியாதை இல்லாம எப்படி பேசிட்டா தெரியுமா?
விடுங்க, இதெல்லாம் ஏன் அண்ணன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா சொல்றீங்க? இவ்வளோ பேச்சு பேசிட்டு அங்க என்ன ஒண்ணுமே பேசலங்கிறா? அதெல்லாம் சுத்த பொய் சண்முகம். அவ என்னமோ மாறிட்டா. என்ன ஆச்சுன்னே தெரியல அவளுக்கு. என் தங்கச்சி மாதிரியே இல்லை அவ. தேனு, அப்பா சொல்றதெல்லாம் உண்மையாமா? மாமா அது வந்து மாமா. சொல்லு தேனு. ஆமாம் மாமா, அத்தை வந்து எனக்கு இன்னும் குழந்த பிறக்கல அப்படி இப்படின்னு பேசுனாங்க மாமா. ஆனால் அம்மாவும் தான் சொன்னாங்க, நான் இந்த மாதிரி கையில் கேட்கவே இல்லை, ஆனால் நீ ஏன் என் பொண்ணை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மாமா. தங்கச்சி மன்னிச்சிருமா, அவ கேட்டதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லைண்ணே, பரவாயில்லண்ணே, இருக்கட்டும். ஆனால் எனக்கு கையில் கிடைச்சா மட்டும் போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டானே.